நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். திருப்பாடல் 119 27வது வசனம், சங்கீதம் 119 27வது வசனம். இந்த புத்தகம் படித்தல் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களை மிக மிக குறைந்து போதுங்க. எப்போ இந்த மொபைல் போன் நம்ம கையில வந்துருச்சோ புத்தக படிப்பு வாசிப்பு என்பது குறைந்து போனது. அப்போ நல்ல புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நல்ல அறிவு திறனை ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புத்தக படிப்பு என்பது அவங்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று. தினந்தோறும் ஒரு புதிய புத்தகத்தை படிக்காமல் அவர்கள் தூங்க செல்ல மாட்டார்கள். அதை விட அந்த புத்தகம் படித்தவுடன் அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அந்த புத்தகம் தன்னை விட மற்றவர்கள் கையில கொடுத்தா இன்னும் அது பலன் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இரவோடு இரவாக நல்லா அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிருவாங்க. காலை எழுந்த உடனே ஒரு கையில காஃபியை வச்சுட்டு ஒரு கையில போனை பண்ணுவாங்க. தன் நண்பர்களோ அல்ல தெரிந்தவங்களுக்கோ போன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு புக்கு வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்கு, நான் நேற்றே படிச்சு முடிச்சேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது, நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. புத்தகத்தை தானும் கற்று தான் கற்ற அந்த அறிவை கல்வியை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல ஒரு மேட்டிமையான சிந்தனை அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க உண்டு. அதான் எப்பவுமே அவங்க புத்தகத்தோடு அவங்க சுற்றி திரிவாங்க. நம்மளாம் இன்னைக்கு மொபைல் வந்த உடனே எல்லாம் அதிலே நம்ம என்ன பண்றோம்னா உட்காந்துக்கிறோம், அதே ஆப்ல பார்த்து ஈஸியா நமக்கு கற்று நம்மளுடைய அறிவு வளர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. இப்படிதாங்க ஹார்வர்ட் அது பல்கலைக்கழகத்துல ரொம்ப அதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த நீண்ட கால தலைவராக இருந்தவர் டாக்டர் சார்ல்ஸ் டபிள்யூ எலியட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் என்ன பண்றாருன்னா தினந்தோறும் 15 நிமிடங்கள் புத்தகத்தை வாசிப்பார். அப்ப அவர் தான் என்ன பண்ண அறிவியல் தத்துவியல் அதன் பிறகு வரலாறு போன்ற எல்லாவற்றையும் அவர் தான் அது அழகாய் தொகுத்தவர். அப்ப இதெல்லாம் இந்த புத்தக வடிவில கொண்டு வந்தார். அப்ப இந்த புத்தகத்தை தினந்தோறும் 15 நிமிடங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் மறுக்க சொன்னார். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அறிவியல் புத்தகம் வாங்குறாங்க, தத்துவியல் வாங்குறாங்க, இவர் இப்படி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க படிக்க அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா வருது. அப்ப அந்த புத்தகங்களுக்கெல்லாம் ஒரு பேரை வைக்கிறார். என்ன பேர் அப்படின்னா 15 minutes a day அப்படின்னு சொல்லி வைக்கிறார். ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள். அந்த புத்தகத்தோட பேரு ரொம்ப அழகா எழுதி அதுல எல்லா கருத்துக்களும் அடங்கி இருக்கிறது. அப்ப எல்லாரும் அந்த புத்தகத்தை 15 நிமிஷம் வாசிக்கிறாங்க. அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட அத்தனை செய்திகளையும் அவர் உள்வாங்கி நல்ல சிறந்த ஞானிகளா வராங்க. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு புத்தகத்தை ஒரு நாளைக்கு கிடைக்கிற 15 நிமிடங்கள் படிக்கும் பொழுது அவ்வளவு அறிவு வருது, அவ்வளவு வாழ்க்கையில ஆர்வம் வருகிறது, அவங்களுடைய மனசு பண்படுது அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய கடவுள் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த திருமறையை நாம கற்கும் பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தது நான் சொல்கிறேன் ஒரு 15 நிமிடம் அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கி நாம் கற்கும் பொழுது எவ்வளவு ஞானம் பெருகுவோம், எவ்வளவு அறிவு பெறும், நம்முடைய மனசு எல்லாவற்றுக்குமே எவ்வளவு அழகாய் பண்படும், அன்பு இரக்கம் அது அழகாய் கொடுக்கும் அல்லவா. அப்படி என்றால் திருமறை உலகத்தில் இருக்கிற புத்தகத்தை வாசிப்பதை விட திருமறை வாசிப்பதின் வழியாக சிறந்த கற்றலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். என்னிடத்துல கேட்பாங்க, ஒருத்தருக்கு தமிழ் சரியா உச்சரிக்க வரல அல்லது ஆங்கிலம் சரியா உச்சரிக்க வரல, எதை படிக்கிறது, நீங்க பைபிளை தவிர வேற எதையும் படிக்காதீங்கன்னு சொல்வேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய புத்தகங்களை படி, இதை படி, நியூஸ் பேப்பர் படி, பைபிளை படி. அப்போ தமிழ் பைபிள் எடுத்து கொடுத்து படி, இது திருமறையை படி. அப்போ அது நல்ல உச்சரிப்பு, அதை வாசிக்கின்ற திறன். அதே மாதிரி ஆங்கிலம் படிக்கும்போது ஆங்கில திருமறை படிக்கும் பொழுது அந்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே ரொம்ப அழகா வரும். அப்ப அறிவு அழகாய் வரும். அப்போ பாருங்க, தினந்தோறும் நம்ம ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருக்காக நாம் செலவிடும் பொழுது நம்ம வாழ்க்கை மிக பிரகாசம் உள்ளதாய் அது இருக்கும். தினந்தோறும் நாம் ஆண்டோடைய சன்னிதானத்திலே அவருடைய திருமுன்னிலே நம்முடைய நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அவருடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் கற்றுக்கொள்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அனுதினமும் நாங்கள் உங்களுடைய பாதத்தண்டை அமர்ந்து உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.